தொடர்ந்து இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. மறைந்த மூத்த தலைவர் திரு இலகணேசன் அவர்களுடைய உடலுக்கு இராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. அனைவரும் நன்கறிந்த திரு இலகணேசன் அவர்கள் சிறந்த தமிழ் பற்றாளரும் கூட. சிறந்த மொழியாற்றல் அப்துல் கலாம் அவர்களைப் போல குழந்தைகளுக்காக தமிழை அளப்பரிய கற்றுக் கொடுக்க விரும்பியவரும் கூட திரு இலகணேசன். அவருடைய தமிழ் பற்றாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மகேஸ்வரி. நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னையில் நேற்றைய தினம் காலமானார். பாஜகவினுடைய மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமாக இருந்த இலகணேசன் சென்னையில் நேற்று காலமானார். உடல்நல குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் நேற்று மாலை 6:23 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 80. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை தன்னுடைய வீட்டில் வலிக்கு விழுந்த அவருக்கு தலையில் பலத்த காயம் என்பது ஏற்பட்டிருந்தது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் நேற்று மாலை 6:23 அளவில் காலமானதாக மருத்துவமனையினுடைய வட்டாரங்கள் தெரிவித்தனர். மறைந்த இலகணேசனுடைய உடல் என்பது சென்னை தியாகராக நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான மைதானத்தில் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பொதுமக்கள் வரிசையில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் கூடாரம் மற்றும் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் மறைந்த ஆளுநர் இலகணேசன் அவர்களுக்கு அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக முப்படையினர் சார்பில் தேசிய கொடி பொருத்திய மலர் வளையங்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. மேலும் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனுடைய உடலுக்கு காலை முதல் மத்திய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வந்தனர். இந்நிலையில்தான் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மேலும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மேலும் நடிகர் சரத்குமார், நடிகை கஸ்தூரி, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தங்கபாலு, ஜி.கே. வாசன் ஆகியோர் தொடர்ந்து அவர்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். மேலும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனுடைய உடலுக்கு பிரதமர் சார்பில் முதல்வர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் நாகாலாந்து முதல்வர் நெய்பியோ ரியோ, நாகாலாந்து துணை முதல்வர்கள் ஜீல்ஜியாங், எந்துட்டுகோ பட்டான் மற்றும் தலைமை செயலாளர் செண்டியாங் இம்சன் ஆகியோர் இலகணேசனுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் என்பது மாலை 4:30 மணிக்கு தொடங்கியது. மேலும் அவருடைய உடலை சந்தன பேழையில் ராணுவ அதிகாரிகள், முப்படை தளபதியினர் அவருடைய உடலை அந்த வாகனத்தில் ஏற்றினார்கள். மேலும் இந்த வாகனம் என்பது வெங்கட்ராயன் சாலை, பர்கிட் சாலை, டிடிகோ ரோடு, கிரீன்வேஸ் ரோடு, அடையாறு வழியாக வெசநகர் மின் மயானத்திற்கு அவருடைய உடல் என்பது எடுத்து செல்ல வந்தது. மேலும் சரியாக 4 மணி அளவில் ராணுவ மரியாதையுடன் 3 சுற்றுகளாக 42 குண்டுகள் முழங்க இலகணேசன் அவர்களுடைய உடல் என்பது எரியூட்டப்பட உள்ளது. இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கும் போதே ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை அதிகாரிகளினுடைய குழுவினர் மரியாதை செலுத்தி அவருடைய வாகனத்தில் இலகணேசன் அவர்களுடைய உடலை ஏற்றி வந்தார்கள். பொதுவாகவே பாஜகவினுடைய கட்சி என்பது அப்பொழுது யாருக்குமே தெரியாது. பாஜகவை மூளை முடுக்கெல்லாம் எடுத்து சென்றவர் மறைந்த ஆளுநர் இலகணேசன் அவர்கள். மேலும் கட்சிக்கு வழிகாட்டியவர். தமிழக பாஜகவில் தலைமை பொறுப்பேற்ற பின்னர் 3 மாநிலத்திற்கு அவர் ஆளுநராக அவருடைய பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்து வந்தார். மேலும் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கும்